எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுப்பேன், அப்படியே டயர்டாயிரும், தூங்கிடுவேன். அதனால தான் வர வர ஹெல்த்தை கவனிக்கணும். முன்ன சின்ன வயசாக இருந்துச்சு, ஏற்றுக்குச்சு. இப்போ ப்ளட்டு கம்மியாகிட்டு இருக்குல்ல, ஒழுங்காக சாப்பிட்டா தான் ஏறும் போல். என்னடா இருக்க? ஜஸ்ட்டு ருசிக்க சாப்பிட வேணாம், ஹெல்த்துக்கு சாப்பிடுங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. மிக்சியில் அடித்தாது குடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் மற்றவங்களுக்கு செஞ்சு தருவேன், ஆனால் எனக்கு செய்கிறதுக்கு தான் சோம்பேறித்தனம். இனிமேல் சோம்பேறியெல்லாம் பார்க்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப பலகீனம் ஆகுது. உடம்பு தான் இருக்குது, ப்ளட்டெல்லாம் டாக்டர்லாம் வைகிறாங்க. குழந்தைங்கள பார்க்கணும்ல, ஸ்ட்ரென்த்தாக இருங்க அப்படின்னு. டைமுக்கு சாப்பிடுங்க. ஜஸ்ட்டு பழங்கள் சாப்பிடுங்க. ஓகேம்மா. முன்னவாவது சாப்பிடுவேன் போல், இப்போ அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதா, இல்லை சாப்பிட்ற தோண மாட்டேங்குதா தெரியல. சாப்பிட்றேன். ஜஸ்ட்டு கேழ்வரகு கம்பு சாப்பிடுங்க. ஓ அப்படியா? ஓகே. அதுனா கூட கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சிடலாம், ஈஸி தான். ஓகே, அது செய்கிறேன்டாம்மா. ஜஸ்ட்டு எஸ் அக்கா. ஓகேம்மா. தேங்க்யூடா. ஜஸ்ட்டு ஓகே அக்கா, பாய்மா. லைவ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஜஸ்ட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிடுங்க, உடம்பை கவனிச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு பாய் அக்கா. பாய்மா. இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா தங்கம். கம்பு கேழ்வரகு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கீங்களா? ஓகே. மாதுளம்பழம். ஓகே. காஞ்ச திராட்சை ஏற்கனவே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அது கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன். அதை அப்படி கொஞ்ச நாள் விட்டுட்டேனா. பைக்கில் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்கு. என்னடா செல்லக்குட்டிக்கு மீனுக்கு வெயிட் பண்ணி தூக்கம் வந்துச்சா?